இந்த டயத்தில் என்னடா அவசரம் பார்க்குறாரு. ஹலோ தம்பி, தேதி 10 வாடகை தருவியா தரமாட்டியா? இந்த வாரத்துக்குள்ளே தந்துடுறேண்ணா. இதைத்தான் தம்பி போன மாதமும் சொன்னேன். நாளைக்கு வாடகை கொடுக்க பாருப்பா, இல்லாட்டினா வீட்டை காலி பண்ணு. ப்ளீஸ்ண்ணா. ஹலோ மாப்பிள்ள, சொல்லுவாப்ல. அர்ஜென்ட்டாக ஒரு 5000 தேவைப்படுதுடா. மாத கடைசிடா, என்கிட்ட வேறு அமௌண்ட்டே இல்லை, ரொம்ப டைட்டாக வேறு இருக்குது. நீ வேணா ஒன்று பண்ணு, கார்த்திகிட்ட ஃபோன் பண்ணி வேண்டா கேட்குறியா? லாஸ்ட் டைம் அவன்கிட்ட வாங்கினதே நான் இன்னும் திருப்பி கொடுக்கல, அதான் திரும்ப கேட்க ஒரு மானி இருக்கு. சரி மச்சான், பாரு நீ. ஆமாம், இன்டர்வியூ வேறு நீங்கள் போகிறேன்னு சொன்னேன். இன்டர்வியூ என்னடா ஆச்சு? ஆமாண்டா, இன்டர்வியூ இருக்குது. எப்படியாவது இந்த இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆகணும்டா. சரி மச்சான், பெஸ்ட் ஆஃப் லக் தான். சரி மாப்பிள்ள, பாய்டா. ஹலோ மாமா. சொல்லுப்பா. மாமா, அர்ஜென்ட்டாக ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுது மாமா. 5000 ரூபாயா? ஆமாம் ஆமாம். நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்ப்பா. இல்லை மாமா, இந்த மாதம் வீட்டு வாடகை கொடுக்கல மாமா. இந்த இன்டர்வியூக்கு தான் போயிட்டுருக்கேன். உடனே நெக்ஸ்ட் மந்த் சேலரி அவங்கள்ட்ட கொடுத்துட்றேன் மாமா. சரிப்பா, அப்போனா ஒரு சாயங்காலமா வீட்டுக்கு வந்துருப்பா. சரி மாமா, ஓகே மாமா, தேங்க்யூ. என்ன மாப்பிள்ள கால் பண்ணுறியா? ஹலோ. ஹலோ மாப்பிள்ள. சொல்லு மாப்பிள்ள. இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வேலை இருக்குதுன்னு சொன்னேன்லடா, அது எனக்காக கேட்டு மட்டும் சொல்கிறியா? என்னடா உண்மையாகவே இதை கேட்குறியா? ஆமாண்டா, வீட்டு வாடகை வேறு கட்டணும். அது வரைக்காவது நான் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கே வேலைக்கு போகிறேன்டா. சரி மாப்பிள்ள, நான் கன்ஃபார்மாக கேட்டு சொல்கிறேன்டா. ஈவினிங் மாமா வேறு வர சொன்னார், அவரை வேறு இப்போ போய் பார்க்கணும்டா. சரி மாப்பிள்ள, பார்த்து போயிட்டு வாடா. சரி ஓகேடா, பாய்டா மாப்பிள்ள. சரி பாய்டா.
ஹலோ சார், நான் கோபால் பேசுகிறேன் சார். இங்கனே நம்ம இடத்துல வந்து ஒரு பையலை வந்து குத்தி போட்டு விட்டு போயிட்டாங்க சார். ஆனால் கொலகாரன் செல்லு நாம எடுத்து வச்சுட்டேன் சார். கொஞ்சம் வேகமாக வாங்க சார் ஸ்பாட்டுக்கு. வணக்கம். முக்கிய செய்திகள். நேற்று நள்ளிரவில் 1 மணி அளவில் அலெக்ஸ் என்பவரை கார்த்தி கத்தியால் குத்தி படுகொலை செய்தார். சம்பவ இடத்திலேயே அலெக்ஸ் உயிரிழந்தார். போலீசிடம் தப்பி ஓடிய கார்த்தி நகரத்தில் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. மொபைல் ஃப்ரெண்டுகிட்ட மட்டும் பேசிட்டு ஹலோ ஹலோ, யாரு? மச்சான், நான் கார்த்தி பேசுகிறேன்டா. என்ன மச்சான், கொலை பண்ணதான் ஊருக்குள்ளே எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் மச்சான், நான் சொல்கிற பொருட்களை மட்டும் எடுத்துட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடுறான். அங்கே எல்லாத்தையும் பேசிக்கிறேன். சரி மச்சான், வந்துடுறேன். ஓகே மச்சான். ஓகே மச்சான். தேங்க்ஸ். மழை பக்கம் மாதிரி இருக்கு. இங்கே எங்க இருக்கு? ஏய் மச்சான், இங்க இருக்கேன். என்னடா மச்சான், உண்மையில நீ அந்த கொலையை பண்ணியா? ஊருக்குள்ள எல்லாம் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. இல்லை மச்சான், அன்னைக்கு நான் இன்டர்வியூ போனேன்ல, அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா உனக்கு? ஏன்னா மச்சான், இந்த பிரச்சனையிலேருந்து நீ எப்போ முதல்ல தப்பிக்க போகிற? சம்பவம் நடந்த இடத்துல ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு பார்க்கணும் மச்சான். அப்படின்னா தான் என்னால் அதுலேருந்து தப்பிக்க முடியும். மச்சான், கொலை நடந்த இடத்துல போய் பார்ப்போம். கொலை ஒன்று எப்படி இருந்தாலும் ஒரு தடயத்தை விட்டுட்டு தான் போயிருப்பேன். ஒரு ப்ரூஃபாவது கிடச்சிரும். நம்ம அங்கேயே போய் பார்த்துருவோம். உனக்கு என்ன ஆனாலும் நான் இருக்கேன் மச்சான். என்ன மச்சான், நான் கேட்டதெல்லாம் கொண்டு வந்தியா? இருக்குடா. மச்சான், என்ன நடந்தாலும் பார்த்துக்கிடுவான். மச்சான் போவான். இல்லை போன புண்ணியமூர்த்தி வர கூப்பிடுறான். என்னடா சொல்கிறீங்க? என்னடா ஆச்சு? சரி இருடா, நான் கிளம்பி வரேன்டா. என்னடா மச்சான் ஆச்சு? அம்மாவுக்கு வேறு உடம்பு முடியலையாண்டா, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்களாம். அங்கே வேற போகணும். சரி மச்சான், நீ எதுவும் கவலைப்படாத. நீ கூட அம்மா போய் பார்த்துட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் பிரச்சனை. சரி, ஒன்றும் கவலைப்படாத மச்சான். நான் புண்ணியமூர்த்தி கால் பண்ணி சொல்லிடுறேன். நீயும் அவனும் போய் நைட்டு அந்த இடத்துல தடம் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்கள். சரி மச்சான், நீ எதுவும் நினைக்காம அம்மா போய் ஃபஸ்ட்டு பாடுறான். சே, ஏதாவது ஒரு சின்ன ஆதாரம் கிடைச்சா கூட என் மேலே தப்பு இல்லைன்றதை நான் ப்ரூவ் பண்ணிடுவேன்டா. அங்கே பாடுறா, யாரும் இருக்காங்க. டேய், யாரா நீ? டேய் நில்லு. டேய் வெயிட் பண்ணுறா மச்சான், வரேன். டேய் யார் நீ? இங்க என்ன வேலை? டேய் நில்றா, நில்றா. டேய் நில்றா. ஏய் இதா மச்சான் வரேன்டா. டேய்
யாரா நீ நீ யார் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ பண்ண தப்புக்கலாம் நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒன்று தப்புக்கு நான் என்ன தண்டனை அனுபவிக்கணும்? ஐயோ என்னடா என்ன மானியே இருக்கான். அந்த கொலைகார வேற பார்க்க அப்படியே என்ன மானியே இருக்கான். நான் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரிலடா. டேய் மச்சான் ஒரே சொல்கிறான், அவனை வேற காணாண்டா. இங்கே வர வச்சதே நான் தான்டா.